வந்து அப்படியே வருதா, அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டே இருக்காங்களே ரிப்பீட்டடா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னா, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொல்றதெல்லாம் சிலர்லாம் காதுல வாங்கிக்க மாட்டாங்க. தேங்க் யூ டி பிரதர். தேங்க் யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து அவங்க சொல்றத பெருசா காதுல வாங்கிக்க கூடாது. இருந்தாலும் சொல்றேன். இப்ப நீங்க அண்ணா எங்கன்னு கேட்டீங்க இல்லையா? வாங்க முத்துலட்சுமி சிஸ்டர் வெல்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். தேங்க் யூ ஸோ மச். ராம் என்ன கேட்டானா? அப்படி சொல்றியா? இல்ல ராம நீ கேட்டதா நான் சொல்லணுமா? வணக்கம் நண்பர்களே. கணேஷ் பிரதர் வணக்கம். தேங்க் யூ ஸோ மச். ஓ! ஓகே, 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 ஓகே சீனா புரிஞ்சிருச்சு. ஆமா அசோக். அவங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னா தானே தெரியும். எனக்கு கல்யாணம் ஆன அப்பத்துலருந்து லட்சக்கணக்குல நான் டீ போட்டு குடுத்துருப்பேன். அவ்ளோ டீ போடுவேன். பட் இப்போ அவங்க எப்ப டீ போட ஆரம்பிச்சாங்களோ, அப்ப டீயோட வேல்யூ குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்போ வந்து நான் அப்போ போடும்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பா 8 வாட்டி, 10 வாட்டிக்கு மேல கூட நான் டீ போட்டுருக்கேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. காலையில விடிய காத்தாலயே 4 வாட்டி டீ போட்டிருப்பேன். 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ள 2 டீ ஆச்சும் இருக்கும். திருப்பி 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ள டீ போட்டுருவேன். 3 மணிலேருந்து 7 மணிக்குள்ள டீ இருக்கும். 7 to 9 டீ இருக்கும். எங்க வீட்ல நாங்க சாப்பிடுறத விட சாப்பிடணும் முத்துலட்சுமி சிஸ்டர். ஓகே சீனா. என்ன குக்கிங் ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸோ அவ்வளோ டீ நான் போடுவோம். அதுவும் மழை டைம் வந்துட்டா சொல்லவே வேண்டாம். தொட்டதுக்கெல்லாம் டீ போட்டுட்டு இருப்போம். கணக்கு வழக்கே இருக்காது. டீ கடையில் கூட அவ்வளோ சக்கரை, அவ்வளோ டீ தூள் காலியாகுமா? அதில் உங்கள் வீட்டில் கிலோ கணக்கில் காலியாகும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா அப்புறமா அவர் தான் போடுவாரான்னுட்டு. இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணால் டீ ரொம்ப குடிக்கக்கூடாது. இடையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இழைச்சிட்டாங்க. ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிட்டாங்க. அந்த டைமில் டாக்டர் அதிகமாக சொன்னது அவங்க டீயே கொடுக்காதீங்க, சாப்பாடு கொடுங்க, சாப்பிடட்டும். டீ குடிக்கிறதால சாப்பிட மாட்டுறாங்க. வாங்க முன்னுசாமி பிரதர், லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். முத்துலட்சுமி சிஸ்டர் நீங்களுமா? అక్కడ పెట్టేయమ్మా పైన పెట్టేయి. ஆமா பவீன், தேங்க்யூப்பா. நானி தேங்க்யூ. எஸ்கே நானி தேங்க்யூ ஸோ மச். தோசை சாப்பிட்டீங்க? ஓகே. ஸோ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் டீ போட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா சும்மாலாம் டீ போட முடியாது. நான் காலைல ஒரு வாட்டி தான் ஒரு கட்டத்தில் டீக்காக எங்கள் வீட்டில் பல வாட்டி சண்டைலாம் வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சரி போ அப்படின்னு சொல்லி இப்படி அப்படி மாறி ஒரு கட்டத்தில் டீ அவங்க போட ஆரம்பித்தாங்க. இப்போ டீ அவங்க போட்டு போட்டு என்ன ஆச்சுன்னா இப்பயும் குடிக்கிறாங்க. இன்னைக்கு டாடி எத்தனை வாட்டி குடிச்ச காலைல இருந்து பாருங்க, ஒரே வாட்டி தான் குடிச்சிருக்காங்க. செகண்ட் டைம் போடுறாங்க. ஆச்சரியம் இல்லை? போயிட்டு வாப்பா தம்பி. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. டாட்டாப்பா. சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோ தம்பி. உங்கள் பேரை வந்து நான் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என் கணவர். ஸோ உங்களுக்கு வந்து ஒத்தாரோசன் வச்சுருவா, இல்லாட்டி ஆம்பளை பேர் வேணும் இல்லையா? அதனால சரி, ஆம்பளை பையன் பேர் ஒரு பேர் சொல்லு. தம்பிக்கு பேர் வைக்கலாம். அந்த தம்பிக்கு பேர் வைக்க தெரியாமல் யாரோ ஒரு பேர் வச்சிருக்காரு. நீ சொல்லு. தம்பிக்கு பேர் வைக்கலாம். சொல்லுடா. தம்பிக்கு பேரை தம்பி சொன்னாதானே தெரியும். நம்ம வைக்கலாம். சொல்லவே மாட்டாரு. விஜய்னு. ஹாய் அன்பு. ஓகே விஜய் பிரதர்னு உங்களை கூப்பிட்டுமா? போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோனமுத்தா சொல்லுங்க. சூப்பராக இருக்குல்ல, சோனமுத்தா கூட சொல்லலாம். காமெடியான பேர். ஓகே பிரதர், பாய் பாய், டேக் கேர். நான் யாரை சொன்னேன்னா பெருசாக ஒரு பேர் போட்டு வந்திருக்காரு பாரு, அவரை தான் சொன்னேன். டாடி இங்கே பாரு, டாடி இங்கே பாரு, வாயில் பாரு, ஸ்டைலு பற்றி. வாண்டு பொண்ணு, வாண்டு பொண்ணு, ஸ்டைலுடி, ஸ்டைலு ஸ்டைலு, பேபி குட்டி மணி, పింకి కుట్టి. ఓహో ఇది అది ఒకటి చాలనంట. రేపు తెస్తాను. మழை వరన్నా కొన్నాను. డాడీ ఎంత భిన్న నేను పోయినా కూడా నాకు టైం చాలమ్మా. అట్టనే జరిపెట్టయ్యా సైడ్. రేపు చేసేటప్పటికి తీసుకో.
அக்கா நான் வந்துட்டேன், போறேன்னு போட்டுக்கலப்பா. உனக்கு தான்ப்பா சோனா முத்தான்னு பேரு